மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினார் வெளியூர் என்பர்கள் 0-0-0-7-7-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0-7-7-35-62-45 மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நான் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகிற ஆண்மையின்மை, அதில் முக்கியமாக இந்த விதை பையிலே ஏற்படுகின்ற வலியை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த விதைப்பையிலே வலி ஏற்படுகின்ற போது சிலதுகள் எங்களுக்கு, அதாவது ரெட் சைன் என்று இருக்கிறது, சிவப்பு அறிகுறிகள், அதாவது டேஞ்சர் அறிகுறிகள் என்று இருக்கின்றன. இவற்றை நாங்கள் உங்களுக்கு சொல்வது மிக முக்கியம். இல்லாவிட்டால் கடைசியிலே எல்லா பிரச்சனையோட தான் வந்து முடிகிறது. முதலாவதாக விதையினுள்ளே வலி ஏற்படுகிறது. அத்துடன் சேர்த்து விதைப்பை வீக்கம் அல்லது விதைப்பையை சுற்றி, இந்த விதையை சுற்றி இருக்கின்ற விதைப்பையிலே சரியாக சுவந்து இருக்கின்றது என்றால் அது ஒரு ரெட் அலர்ட் சைன், அதாவது அது ஒரு எச்சரிக்கை விளக்கு, ரெட் சைன். அதை சிவப்பு எச்சரிக்கை. எனவே கவனிக்க வேண்டும். அதாவது விதைகள் எல்லாம் வீங்கி இருக்கின்றது, விதை வீங்கி இருக்கின்றது, விதைப்பையை சுற்றி சிவப்பாக இருக்கின்றது என்றால் அது ஒரு ரெட் சைன். இரண்டாவதாக எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது, அதாவது விதையிலே வலி ஏற்படுகிறது, அத்துடன் எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே வயிற்று பிரட்டல், வாந்தி, சாப்பிட முடியாது, நோசியா, வாமிட்டிங், ஃபீவர் என்று சொல்லுவோம். இந்த மூன்றும் இறுக்கமாக இருந்தால் விதையினுடைய நோய் வருகிறது, விதைப்பையினுடைய நோய் இருக்கிறது, அதில் வாந்தி, சத்தி, வயிற்று பிரட்டல், வயிற்றுப்போக்கு, அதே நேரத்திலே காய்ச்சல், இவைகள் இருக்குமா இருந்தாலும் இவை ஒரு ரெட் சைன் என்று கருது கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த விதைப்பையிலே ஏற்பட்ட நோய், நான் சொன்னேன் முதல் இந்த ப்ளூ பால் சிண்ட்ரோம் என்று சொன்னேன், அதாவது நீல பந்து அறிகுறி என்று சொன்னேன். இப்படி இந்த ப்ளூ பால் சிண்ட்ரோத்தில் ஏற்படுகிற வலியானது விதையினுள்ளே ஒரு மணித்தியாலத்துக்குள்ள, 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ள அந்த நோய் தானாகவே நின்றுவிடும். ஆனால் ஏற்படுகின்ற வலியானது ஒரு 3-4 மணித்தியாலத்துக்கு மேலே செல்வதாக இருந்தால் அதை நாங்கள் அவதானத்துடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு ரெட் அலர்ட் சைன், சிவப்பு எச்சரிக்கை. ஏனெனில் அது பெரிய ஒரு பிரச்சனைக்கு எங்களை இட்டுச் செல்லும். எனவே விதையிலே ஏற்படுகிற, விதைப்பையினுடைய ஏற்படுகிற அந்த வலியானது 2-3 மணித்தியாலத்து கூடுதலாக நீடிக்கும் போது இது பிரச்சனை. அதே நேரத்திலே இந்த ஏற்பட்ட வலி, உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்திலே போகிறோம், போய் விழுந்து விட்டோம், தடக்கி தண்ணீரை, மழை காலத்திலே தண்ணீரிலே தடக்கி விழுந்து விட்டோம். விழுந்த பிற்பாடு விதையிலே கொஞ்சம் வலி ஏற்படுகிறது. இந்த வலி கொஞ்சம் நேரம் நீடிக்குமாக, அதாவது காயம் ஏற்பட்டு அல்லது ஏதாவது ஒரு இன்ஜரி ஏற்பட்டு அந்த வலி ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே விதைப்பையினுள்ளே இருக்கிற விதைக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ அல்லது டேமேஜோ ஏற்பட்டிருக்கிறது என்பதை எங்களாலே அறியக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த விதையிலே ஏற்படுகின்ற புற்றுநோய், அதை நாங்கள் டெஸ்டிகுலர் கார்சினோமா. இது மிகவும் ஒரு பயங்கரமான நோய். ஏனெனில் மிக வேகமாக இந்த விதையிலே ஏற்படுகின்ற இந்த புற்றுநோயானது பரவக்கூடியது. என்றபடியினாலே தான் நாங்கள் சாதாரணமாக இந்த வைத்தியசாலைகளில் நாங்கள் மருத்துவ மாணவர்களாக பயிற்சி பெறுகின்ற போதோ அல்லது வேலை செய்கின்ற போதோ இந்த விதையிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை எங்களுக்கு பரிசோதனைக்காக அல்லது பரீட்சைக்காக எங்களுக்கு ஒருபோதுமே அவர்கள் தரமாட்டார்கள். ஏனென்று நாங்கள் அந்த விதையினுள்ளே ஒரு புற்றுநோய் ஏற்பட்டால் அந்த விதையை நாங்கள் கையாளை தொட்டு பார்க்கின்ற போது கூட அந்த விதையினுள்ளே இருக்கின்ற புற்றுநோய் கலங்கள் இரத்தத்தின் மூலமாக வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்றபடியினாலே நாங்கள் என்ன யோசிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த விதையினுள்ளே இருக்கின்ற பிரச்சனை, விதைப்பையில் இருக்கிற பிரச்சனை கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது கட்டி வருகிறது, வலி ஏற்படுகிறது, வலி 2-3 மணித்தியாலத்து கூட நீடிக்கிறது, ஏதாவது விழுந்துட்டோம், காயப்பட்டுட்டோம், வலி ஏற்படுகிறது, அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருந்தால் அது ரெட் அலர்ட் சைன் என்று சொல்லி நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மனைவியுடனோ அல்லது உங்களுடைய பெண் துணை இருந்த பிற்பாடு விதையினுள்ளே ஒரு வலி ஏற்படுமாக இருந்தால்
அதை நீங்கள் பெரிசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஆனால் அந்த வலி ஒரு நாளைக்கு மேல 24 மணித்தியாலத்துக்கு மேல் அந்த வலி நீடிக்கிறது என்றால் அது ஒரு ரெட் சைனாக நாங்கள் அதை யோசிக்க வேண்டும். எனவே இதை கொஞ்சம் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம், ஒரு பெண் கட்டாயமாக அவளுடைய வாழ்க்கை காலத்திலே உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும். இது ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது பெண்ணுக்கு ஆர்காசம், அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனவே இந்த ஆர்காசம் அடைவதற்கு முக்கியமாக தேவை என்ன? இந்த ஃபோர்ப்ளே, முன் விளையாட்டுகள். நான் இவ்வளவோ சொன்னாலும் கூட என்னுடைய மகந்தெடுத்த அன்பர்கள் எல்லாம் இந்த ஃபோர்ப்ளேயை விட்டு போட்டு நேரடியாகவே அவர்கள் இந்த இன்டர்கோர்ஸ் அல்லது நேரடியாகவே பாலியல் உட்புகுத்தலுக்கு செல்லுகின்ற போது அவர்களாலே கூட நேரம் இருக்க முடியாத ஒரு தேவை நிலைமை இருக்கிறது. எனவே குறைந்தது இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு ஆண் குறைந்தது தன்னுடைய மனைவியுடன் 6 இருந்து 10 நிமிடங்கள் மட்டும் தொடர்ச்சியாக உடலுறவு கொள்ள வேண்டும். எனவே 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் அவர் இந்த சுக்கிரபாயமோ அல்லது விந்தை அவர் வெளியேற்ற வேண்டும். அவர் 10 நிமிடங்கள் மட்டும் அவராலே தாக்கு பிடிக்காவிட்டால் அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிறது. அது உங்களுடைய மனைவியை ஒருபோதுமே திருப்திப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதை கவனித்துக் கொள்கின்ற நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலையிலோ அல்லது உலகத்திலே நடக்கின்ற விடயங்களை பற்றி பார்த்தால் பெரிய, அதாவது எல்லாமே பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு முதல் இந்தியாவிலே ஒரு 6 மாதமுடைய பிள்ளை ஒன்று கொலை செய்யப்பட்டது அவருடைய தாயினாலே. ஏனென்றால் அந்த தாய் பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக ஓரின பாலியல் சேர்க்கை அல்லது லெஸ்பியன் என்று சொல்லுவோம், அந்த ஓரின பாலியல் சேர்க்கையை மேற்கொள்வதற்கு தன்னுடைய குழந்தை தனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த தாய் என்ன செய்தார்? தன்னுடைய குழந்தையை கொன்றார். இதுல இருந்து இந்த செக்ஸை பற்றிய பாரதூரமான விடயங்களை எல்லாம் நீங்கள் வடிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 2 வருடங்களுக்கு முதல் கனடாவிலே ஏற்பட்ட பிரச்சனை பற்றி தெரியும். 6 பேர், அதாவது கணவன், மனைவி, அவருடைய உறவினர்கள், 3 பிள்ளைகள், 7 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இலங்கையைச் சேர்ந்த ஒரு 20 வயசு ஒரு மாணவனாலே. அதற்கும் கூட இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் தான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. எனவே இது முக்கியமானது, இவற்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இலங்கையிலே அண்மையில் நடைபெற்ற ஒரு பிரச்சனை என்றால் ஒரு தமக்கை தன்னுடைய தம்பியுடன் பாலியல் ரீதியாக தொடர்பினை ஏற்படுத்தி வலுக்கட்டாயமாக அங்கு அக்கா இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். அந்த தமக்கை தான் தன்னுடைய தம்பியை வற்புறுத்தி தன்னுடன் பாலுறவு கொள்ள செய்திருக்கிறார். இது இலங்கை முழுவதும் ஒரு பிரபலியமாக வந்த செய்தி. எனவே இந்த செக்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பார்க்காததுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யூடியூப்ல பார்க்குங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்கிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.